அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாயுள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவில் நின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறி இந்த கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு அழைத்து நிற்கிறேன். இன்று நாங்கள் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திற்கு பெருவிழா கொண்டாடுகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்திற்கு நாம் பெருவிழா கொண்டாடி மகிமையோடு இயேசுவை நாங்கள் வணங்குகின்ற, வழிபடுகின்ற, போற்றி புகழுகின்ற கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் அறிக்கையிட்டோம். இன்று அந்த தூய்மை மிகு இதயம் நம்மீது கொண்டிருக்கிற ஆழமான அன்பை தியானிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே நம்முடைய கருத்துக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவதோடு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவினுடைய தூய்மை மிகு இதயத்திற்கு அர்ப்பணம் செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தகும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 6 தொடக்கம் 11 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைப்பிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரையாக, ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். 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 என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரவேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது
அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 7 தொடக்கம் 16 வரை. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவை இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீராம். தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டும் ஒரு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய விசுவாச உண்மைகளிலே ஒன்றாக இருக்கிறது. நாம் அறிக்கை இடுகின்ற, கொண்டாடுகின்ற, வாழுகின்ற விசுவாச உண்மைகளிலே ஒன்றாக இருக்கிறது. 1856ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் இந்த நாளை பெருவிழாவாக கொண்டாட திரு அவைக்கு கட்டளையிட்டார். இதன் பின்னணி என்னவென்று சொன்னால், 1673 1675 காலப்பகுதிகளிலே வாழ்ந்த, பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்த ஒரு கன்னிகை, புனித மார்க்ரெட் மரியா என்கின்ற இந்த கன்னிகைக்கு இயேசுவினுடைய காட்சியிலே திரு இருதயத்தை அதிகமாக அன்பு செய்து விழா கொண்டாடுமாறும், ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இரவு நேரத்திலே 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெஸ்தமெனி இயேசுவினுடைய அனுபவத்தை நாமும் உணர்ந்து கொள்ளுமாறும், மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமைகளை விசேடமாக அனுசரித்து திவ்ய நற்கருணை உட்கொள்ளுமாறும் இயேசு கேட்டதன் பிரகாரம் இந்த பக்தியானது அந்த இடத்திலே இருந்து ஊற்றெடுத்து திரு அவையினுடைய பல இடங்களுக்கும் பரவியது. முன்னொரு காலத்திலே இது மிகவும் ஆழமாக கொண்டாடப்பட்டு அது அனைவராலும் கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்கால நுண்ணறிவு யுகத்திலே இவ்வாறான நடைமுறைகள், விசுவாச பாரம்பரியங்கள், இன்னுமாக செயல்பாடுகள் குறைந்து கொண்டு போகின்றது. கிறிஸ்தியஸுக்குள்ளே அருமையான உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நான் முன்னுரையிலே கூறியது போன்று இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தத்துக்கு நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா கொண்டாடினோம். அதற்கு பிறகு வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையானது இயேசுவின் திரு இருதயத்திற்கு பெருவிழா கொண்டாடுகிறோம். நாளைய நாள் சனிக்கிழமை எதை குறிக்கிறது? அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு நாங்கள் விழா கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, இவை எல்லாம் கிறிஸ்தவ விசுவாசத்தை, நம்பிக்கையை வளர்த்தெடுக்க நம்மை தூண்டுகின்றவனவாக அமைகின்றன. இந்த 2 இதயங்களும் மனுக்குலத்தை அதிகமாக அன்பு செய்தன. இந்த 2 இதயங்களும் பிரியமானவர்களே மனுக்குலத்திற்காக துன்பப்பட்டன. இந்த 2 இதயங்களும் மனுக்குலத்திற்காக தியாகங்கள் செய்தன, பொறுமையோடு இருந்தன. இன்று வரை ஏளனங்களையும் இன்னுமாக மனிதரால் வருவிக்கப்படுகின்ற அவமானங்களையும் அவை தாங்கிக் கொண்டே இருக்கிறன. அவ்வளவு தூரத்திற்கு அற்புதமான இந்த 2 இதயங்கள், இயேசுவினுடையவும் மரியாவினுடையவும் இதயங்கள். பிரியமானவர்கள், இன்றைய நாளிலே இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நாங்கள் மகிமையோடு விழா கொண்டாடுகின்ற பொழுது, இந்த இதயத்தை பற்றி விவிலியத்தின் பின்னணியிலே பார்க்கிற பொழுது, யோவான் நற்செய்தியிலே படை வீரருள் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினான். அங்கே குத்தி திறக்கப்படுகிறது. தனக்கு என்று எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையுமே தாரை வார்த்த இயேசுவினுடைய தியாகம்,
பலி, அன்பு, பரித்தியாகம் என்பன காட்டப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் பிரியமானவர்களே, அந்த இதயத்தினுடைய அந்த துளையானது நாம் தோமா இருக்கிற பொழுது இயேசுவாண்டவர் காட்சி கொடுத்த பொழுது அங்கே என்னுடைய விழாவிலே உன்னுடைய கையை விடு, அது அந்த ஈட்டி துளைக்கப்பட்ட இடம். எனவே அந்த காயமானது அல்லது அந்த துளையானது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், நாங்கள் அனைவரும் பரலோகம் போவதற்கு அந்த இதயம் நமக்காக திறந்து காத்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக அமைகின்றது. அது மாத்திரமா பிரியமானவர்களே, நாம் அறிந்திருக்கின்ற ஒரு அருமையான பாடல், இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார் இனியும் தாமதமேன் என்று இருக்கின்ற இந்த பாடலுடைய வரிகள் இன்றைய நாளுக்கு மிகவும் பொருத்தமானது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள் என்பதுதான் அந்த பாடல். அது இறை வார்த்தை அப்படியே வெளிப்படையாக சொல்லுகிறது. நமக்காக இதயம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இதயத்தை அணுகுகிற பொழுது பிரியமானவர்களே பாருங்கள், இங்கே இயேசுவினுடைய திரு இருதய ஸ்ரூபம் இருக்கிறது, இங்கேயும் இயேசுவினுடைய திரு இருதய ஸ்ரூபம் இருக்கிறது. இவற்றை பார்க்கிற பொழுது இங்கே நமக்காக காத்து கொண்டிருக்கிற இயேசுவினுடைய இதயம், இயேசுவை நாங்கள் அணுகி போகிற பொழுது பாருங்கள், அது நமக்கு காட்டுவது என் இதயத்தை பார். என் இதயத்தை பார்க்கிற பொழுது அந்த இதயத்திலே இருக்கிற அனைத்து விடயங்களும், பிரியமானவர்களே, நாம் ஏதுமென்று சொன்னால், நமக்கு ஏதாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவோம், சைகைகளால் வெளிப்படுத்துவோம். மீட்பை தர தன்னுடைய இதயத்தை திறந்து முழு இரத்தத்தையும் சொரிந்தது இந்த இயேசுவினுடைய இதயம். அந்த இதயத்தை அணுகுகிற பொழுது அது நமக்கு என் இதயத்தை பார் என்று சொல்கிறோம். அந்த இதயத்தை பார்க்கிற பொழுது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், சுவாலை, அது அன்புத்தீயை மூட்ட வந்தேன். இங்கே இருக்கிற மானுடம் அன்புத்தீயாலே நிரம்ப வேண்டும். மகத்தான மானுடம் என்று நம்முடைய திருத்தந்தையார் சுற்றுமடலை வெளியிட்டிருக்கிற பொழுது, இந்த உலகத்தினுடைய நுண்ணறிவு கலாச்சாரம் அது எப்பொழுதும் மனிதன் நினைப்பது அது நிரந்தரம் என்று. ஆனால் மனிதனுக்கு என்று கடவுள் தந்திருக்கிற ஆளுமையும் அவருக்கு என்று கொடுத்திருக்கிற படைப்பின் சிகரமும் பாவனையும் என்பது அது மனிதனுக்குள்ளே அவசியமான. எனவே அதை மீட்க அந்த அன்புத்தி பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய இருதயத்திலே இருக்கிற சிலுவை நமக்கு நிறைவேறிய கல்வாரி பலியினுடைய தியாக அன்பை காட்டுகிறது. இந்த இதயம் எதை காட்டுகிறது என்றால், இது வெறுமனே மனித இதயம், சதையாலான இதயம் அல்ல, மாறாக அன்பையும் தியாகத்தையும் மன்னிப்பையும் பரிந்துரையையும் நமக்காக பரிந்துரைக்கின்ற ஒரு இதயமாகவும் இது இருக்கிறது என்று காட்டுகிறது. அதில் இருக்கிற முள்முடி நம்முடைய பாவங்களுக்காக இயேசு காயமடைந்தார் என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நாம் இன்றைய நாளிலே இந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது எத்தனை பேர் விசேடமாக இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய வீட்டிலே செய்ய வேண்டிய பிரதானமான ஆன்மீக கடமைகள், பிரியமானவர்களே, இதை நீங்கள் இந்த ஊடகம் வழியாக இந்த பூசையை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பொழுது இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். திரு இருதயத்திற்காக உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள் என்று அடிக்கடி இந்த திருப்பலி வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இன்றைய நாள் இது பெருவிழா. எத்தனை குடும்பங்கள் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு முன்னால் இன்று மாலை நேரத்திலே முழந்தாள் படியிட்டு இயேசுவினுடைய திரு இருதய சபத்தை சொல்ல போகிறோம். நம்முடைய குடும்பங்களை இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து சொல்லுகின்ற இயேசுவின் திவ்ய இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களிலே
தேவரீர் அரசராக இருந்து ஆண்டருளும் என்கின்ற சபத்தை எத்தனை குடும்பங்கள் என்று சொல்ல காத்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமக்கு இயேசு தருகின்ற இன்னும் ஒரு அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னால், அதுதான் என்னுடைய இதயத்தை நேசிப்பவர்களுக்கு நான் தருகின்ற 12 வாக்குறுதிகள். அவற்றை பார்க்கிற பொழுது இந்த பக்தி வளர்க்கப்படுகின்ற குடும்பங்கள், திரு இருதய பக்தியை செய்கிறவர்கள் ஆபத்துக்களிலே இருந்து விடுதலை, கேட்கின்ற பலன் கிடைக்கும். அவர்களுடைய வீடுகளிலே இந்த சிறுவமோ படமோ இருந்தால் நான் நிறைவாக ஆசீர்வதிப்பேன். ஆர்வமில்லாத ஆன்மாக்கள், சோம்பலான ஆன்மாக்கள் ஆர்வமடைய செய்வேன். ஆர்வமுள்ள ஆன்மாக்களுக்கு பரகதியை நான் கொடுப்பேன். இவ்வாறு இந்த 12 நித்திய வேதனையிலே இருந்து அவர்களை காப்பேன், நரக வேதனையிலே இருந்து விடுவிப்பேன், பாவத்திலே இருந்து விடுவிப்பேன் என்று இயேசுவினுடைய இதயம் நமக்கு வாக்குறுதி தருகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த பக்தியை பரப்புகிறவர்களுக்கு தேவையான நலன்களை கொடுப்பேன், அவர்களுடைய பெயர்களை என்னுடைய இதயத்திலே எழுதி வைப்பேன் என்கிறார். விசேடமாக குருக்களுக்கு சொல்லுகிற பொழுது இயேசுவினுடைய திரு இருதயம் சொல்லும், திரு இருதய பக்தியை பரப்புகிற குருக்கள் பல கல் நெஞ்சங்களை கடவுள் பாதையிலே கொண்டு வருவதற்குரிய வலிமையை கொடுப்பேன் என்று. பிரியமானவர்களை, இவ்வாறு எல்லாம் வாக்குறுதி பண்ணுகின்ற இயேசுவினுடைய இருதயத்தை அணுகி செல்லுகிறோமா? நம்மிலே பலர் திருப்பலிக்கு போனாயா, சிவமாலை சொன்னாயா என்று கேட்கிற பொழுது சொல்லுகின்ற நேரடி பதில், அதுக்கு போய் என்னத்தை செய்தோம், கடவுளை தேடி போய் கடைசியில் சுமையைத்தானே தேடுகிறோம் என்பதுதான் எல்லோருடையவும் புலம்பல் என்று. நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை தேடி போவதால் தான் சுமை வருகிறது. அப்படி என்று சொன்னால் ஆடம்பரத்தை தேடி சென்று நாள் முழுக்க வேலை செய்து உழைக்க வேண்டும் என்று நினைத்து, அல்லது வேறு வேறு சிற்றின்பங்களுக்காகவும் ஆடம்பரங்களுக்காகவும் பொழுதுபோக்குகளுக்காகவும் நாம் சென்று வருத்தத்தை வருவிப்பதில்லையா? ஏதோ கடவுளை தேடி போவதால் தான் சுமை அதிகரிக்கிறது என்பது ஒரு சிலருடைய கருத்து. அது ஒரு மோட்டுத்தனமான கருத்து, அது தப்பான கருத்து. பிரியமானவர்களே, கடவுளை தேடி செல்லுகிற பொழுது வருகின்ற வருத்தங்களுக்கும் சுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் கடவுள் பொறுப்பேற்பார். ஆனால் நீ உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய பொழுதுபோக்குக்குமாக நீ வருவித்து கொள்ளுகிற வருத்தங்களுக்கு அவர் பொறுப்பு நீக்க மாட்டார். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இன்றைய நாளிலே இந்த இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது நாம் முயற்சி செய்வோம், இயேசுவினுடைய திரு இருதயத்தை அணுகி செல்வதற்கும், அந்த இருதயம் நமக்கு தருகிற இந்த வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் தயார் நிலையிலே இருப்போம். விசேட பக்தியாக இன்று அழிந்து கண்டு போகின்ற இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சி, அதிலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளை பரிசுத்தமாக உண்ணா நோன்போடு சுத்தபோஷணத்தோடு அனுசரிக்கிற பழக்கங்கள் என்று குறைந்து போகிற காலத்திலே அவற்றையும் நாம் செய்வதற்கு முயற்சிப்போம். கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள இயேசுவின் இதயத்தை அணுகிச் செல்வோம். ஆமேன். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம்
உரைப்பதை நம்புகின்றேன். புனிதர்கள் உறவை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். நம்முடைய தேவைகளுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் எல்லாம் வல்ல பரலோக பிதாவை நோக்கி மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உலகெங்கும் உள்ள உமது திரு அவையை ஆசீர்வதித்து திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் விசுவாசத்தில் வளர அருள் கூர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக சமாதானத்திற்காக வேண்டுவோம். உலக நாடுகளில் அமைதியும் நீதியும் நிலவவும், போர்கள் மற்றும் வன்முறைகள் நீங்கவும் அருள் புரிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நோயால், வறுமையால், துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலும் குணமளிப்பும் நீர் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது குடும்பங்கள் அனைவரும் அன்பிலும் ஒற்றுமையிலும் வளர அருள் கூர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடமாக கேட்ட வேண்டல்களும் எங்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே, இதை ஏற்றிடுவாய், இனிதா என்னை மாற்றிடுவாய். இறையே, இதை ஏற்றிடுவாய், இனிதா என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதா. இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளுடைய ஆழங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தொழினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த உடனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவா, சிவிலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிஞ்சிறே எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும்
என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளமங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்கப்பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.